அறிவோம் ஆன்மீக நாமம் அன்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். இன்னைக்கு நான் பார்க்க போகிற பதிவு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் உள்ள நாளி கிணற்றின் மகத்துவத்தை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நாளி கிணறு அப்படின்னாலே நமக்கு உடனே ஞாபகம் வர்றது அள்ள குறையாத நீர் கொண்ட இந்த கிணறு அப்படிங்கிறது நமக்கு ஞாபகம் வரும். அது மட்டும் இல்லாமல் கடலுக்கு பக்கத்தில் இருந்தாலும் எப்படி இந்த நீருக்கு இனிப்பு சுவை இருக்குது அப்படிங்கிறதும் ஒரு பெரிய அதிசயமாக தான் இருக்குது இல்லையா? இந்த நாளி கிணறை யார் உருவாக்குனாங்க, எதற்காக உருவாக்குனாங்க நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அசுரன் சூரபத்மனை வதம் செஞ்சதுக்கு அப்புறமா அந்த பாவம் நீங்குவதற்காக கடலுக்கு பக்கத்திலே 5 சிவலிங்கங்கள் வைத்து சிவபூஜை செய்ய எண்ணுகிறார் முருகப்பெருமான். அதற்கு அவர் கடல் நீரில் நீராடி பின்பு சுத்தமான நீரில் குளித்து பூஜை செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. அதற்கு சுத்தமான நீர் தேவைப்பட்டது. அதே சமயம் போர் முடிஞ்சதுக்கு அப்புறமா முருகப்பெருமானுடைய படை வீரர்கள் ரொம்ப தாகத்தோடு இருந்ததுனாலையும் அவர்கள் அருந்த சுத்தமான நீர் தேவைப்பட்டதுனாலையும் இவ்விரு காரணங்களை மனதில் கொண்டு சுத்தமான நீர் வேண்டி முருகப்பெருமான் தன்னுடைய வேலால் ஒரு இடத்துல ஒரு குத்துறாரு. உடனே தண்ணீர் பெருக்கெடுத்து வந்தது. முருகப்பெருமான் உருவாக்கிய இந்த கிணறு தான் நாளி கிணறு, ஒரு மிகப்பெரிய புண்ணியமான தீர்த்தம். இந்த நாளி கிணறை கந்த புஷ்கரணி அப்படின்னு சொல்லியும் அழைப்பாங்க. உடனே முருகப்பெருமான் சிவபூஜை செய்வதற்காக கடலில் நீராடி அப்புறமா நாளி கிணற்றின் நீர்லையும் நீராடி பூஜை செய்தார். அது இப்போ வரைக்குமே பஞ்சலிங்க பூஜை முருகப்பெருமான் திருச்செந்தூர் கோவிலில் செய்துட்டு வர்றதா ஒரு ஐதீகமும் இருக்குது. எப்படி முருகப்பெருமான் அவருடைய பாவம் தீர்வதற்காக அவர் கடல் நீரில் நீராடி பின்பு நாளி கிணற்றின் சுத்தமான நீரில் நீராடி பூஜை செய்தாரோ, அதேபோல் நாமும் திருச்செந்தூர் சென்று கடலில் நீராடி நாளி கிணற்றில் குளித்து முருகப்பெருமானை சந்தித்து நம்மளோட வேண்டுதல் அனைத்தையும் அவர்கிட்ட சொல்லி பிரசாதமாக பன்னீர் இலையில் விபூதி வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய கஷ்டங்களும் தீரும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். இது மூலமாக நம்ம நாளி கிணற்றின் மகத்துவத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதை யார் உருவாக்குனாங்கங்கிறதும் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மேலும் மற்றொரு பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.